ஹாய், ஃபுட் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். 5 5 சுவைகள் 2000 வருஷங்களோட ரகசியம். சங்க காலத்துக்கு ஒரு குட்டி டைம் டிராவல் பண்ணுவோமா? சங்க காலம். தமிழ் நிலங்கள் அதோட வளங்களுக்கு ஏற்ப 5ஆ பிரிக்கப்பட்டு 5 கூறப்பட்டுச்சு. இந்த நிலங்கள்ல பயன்பாட்டில் இருந்த உணவுகளை பத்தி இந்த தொடர்ல பார்க்கலாம். மலைகள் நிறைந்த பகுதி குறிஞ்சி. இந்த நிலத்து மக்கள் மலை தேன், மூங்கிலரிசி, காட்டுக்கிழங்கு மற்றும் பழங்களை அதிகமா சாப்பிட்டாங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் வீரர்கள் வலிமையை அதிகப்படுத்த தேன் துவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா துவை புது சொல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம சொல்ற குழம்புங்கிற சொல் தான் துவை. கிமு 200கள்ல மலை தேன், காட்டு மிளகு, கிழங்கு மற்றும் சில மூலிகைகளை சேர்த்து செய்யற இந்த தேன் துவை குறுந்தொகை நூல்ல வீரர்களின் வலிமை உணவுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, தேன்களை கொன்றை தேன், பாங்கத்தேன் அப்புறம் குன்றத்தேன்னு ஒவ்வொன்றத்தோட மருத்துவ குணங்களுக்கு ஏற்ப பிரிச்சு பயன்படுத்தினாங்களாம். காடுகள், முல்லை நிலம். இந்த நிலத்து மக்கள் சிறுதானியங்கள், காட்டு விலங்குகள், காட்டு பழங்கள் மற்றும் பால் பொருட்களை அதிகமா சாப்பிட்டாங்க. காலை பனியில நனைந்த முல்லை பூக்களை பால் கறக்கும் போது பாலோட தரம் மாறாம இருக்க பயன்படுத்தியிருக்காங்க. மறைந்து போனன்னு முழுசா சொல்லிட முடியாது. மாற்றமடைந்த உணவுனா அது வரகுத்தேன் பொங்கல். இத ஐங்குறு நூற்றுல விழா உணவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொங்கல்னு சொன்னதும் கொஞ்சம் பசி, அதான் அடுத்த நிலத்துக்கு போயிடலாம். விளைநிலங்கள், மருதம். இந்த நிலத்தினர் தான் ரொம்ப செழிப்பா இருந்ததா பல குறிப்புகள். ஏன்னா இவங்க தான் அரிசி, கரும்பு, காய்கறிகள் மற்றும் மண்ணீர் மிளகுகளை விளைச்சு ரோமானியர்களுக்கு வணிகமும் செஞ்சாங்களாம். 18 மூலிகைகள் கூட நெல் சேர்த்து செய்யற நெல் கூழ் கிமு 250கள்ல பயன்பாட்டில் இருந்திருக்கு. பட்டினப்பாலை நூல்ல இத நோய் தீர்க்கும் மருந்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெல் அறுவடைக்கு முன்னாடி நிலங்கள்ல மீன்களை வளர்த்து நெல் வளர்ச்சிக்கு உரமா மாத்திருக்காங்க மருத நிலத்தினர். கடற்கரை பகுதி, நெய்தல். பெயர் போலவே இவங்களோட முக்கியமான உணவு கடல் உணவுகள். மீன் கூட தேங்காய் பயன்படுத்தி பல உணவுகள் தயாரிக்கப்பட்டுச்சு. காயலமுது. கிமு 100கள்ல வெங்காயம் மற்றும் தயிர்ல மீன்களை பதப்படுத்தி தயாரிக்கிற ஒரு உணவு. வணிகர்களோட விருந்திடமா நெய்தல் நிலத்தை புறநானூற்றுல குறிப்பிட்டிருக்காங்க. உப்பளங்களோட இடத்தை பொறுத்து உப்புகளை 5ஆ பிரித்து வணிகம் செஞ்சிருக்காங்க. கடைசி நிலமா பாலை, பாலைவன பகுதிகள். இங்க மக்கள் அதிகமா வாழலனாலும் பயணப்பாதையா இருந்திருக்கு. இதனாலேயே இங்க இருந்தவங்களோட உணவு எல்லாமே பதப்படுத்தப்பட்டவை. பயணங்கள்ல நீர் இல்லாத நேரங்கள்ல யானை தந்தத்தை வெட்டி அதுல இருந்த நீரை குடிச்சிருக்காங்க. புலி மற்றும் காய்ந்த இறைச்சி வச்சு தயார் செய்யற புலி கார்த்திகை அகநானூறுல குறிப்பிடப்பட்டிருக்கு. எனதான் சங்க இலக்கியத்துல இந்த நிலங்களோட உணவு பத்தின குறிப்புகள் இருந்தாலும் துல்லியமான தயாரிப்பு முறைகள் எதுவும் தெரியல. அந்த காலங்களில் இருந்த வரகுத்தேன் பொங்கல் மாற்றமடைந்து இந்த காலத்தில் பணம் வச்சு செய்கிற பொங்கலாக மாறியிருக்கு. இன்னும் பல உணவு ரகசியத்தை தேடி நம்ம பயணத்தை வரும் பதிவுகளில் தொடரலாம். நன்றி.